ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு ஃப்ரைடே. என்னோட மார்னிங் ரொட்டீன் வந்து பூஜை வேலைலாம் முடிச்சிட்டேன். வாசக்கால் பூஜையும் குலதெய்வத்துக்கு உள்ள பூஜையும் செஞ்சு முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு நான் ஒரு ஜிஞ்சர் டீ எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தலைவலியில் கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா கேட்டுச்சு, ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு மார்னிங்கு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை பண்ணிவிட்டு கருவேப்பிலை பொடி நைட் தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை நான் போட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. மதியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் தான் நான் பண்ணேன் நான். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சரி சாப்பிட்ருவாங்க அப்படின்றனால நான் வந்து வெரைட்டி ரைஸ் தான் பண்ணி கொடுத்தேன். கொஞ்சம் புளி சாதம் பண்ணினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சக்கரை பொங்கல் பண்ணேன். சக்கரை பொங்கல் பண்ணனாலே கொஞ்சம் வடை பண்ணேன். வடை வந்து புளி சாதத்துக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சக்கரை பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதை டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணும், எடுத்து கொடுக்கும். ஸோ அதெல்லாமே காம்பினேஷன் நல்லா இருந்தாவே போதும், சூப்பராக இருக்கும். நம்ம எதனா ஒன்று மிஸ்டேக் இருந்தால் கூட இந்த சைட்ஸும் வந்து பேலன்ஸ் பண்ணிடும். சைட் டிஷ் சொதப்பினாலும் இந்த மெயின் டிஷ் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ கொஞ்சம் தயிர் சாதமும் பண்ணிவிட்டு அதோட 2 அப்பளம் கொஞ்சம் ஊறுகாய் எல்லாமே வச்சுட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி லஞ்சை முடித்தோம். பசங்க எல்லாமே சூப்பராக இருந்துமா, நல்லா இருந்தது அப்படின்னாங்க. இந்த வெரைட்டி ரைஸ் பார்த்தோன்னே எனக்கு இந்த கோயில் தான் ஞாபகம் வருது. சின்ன வயசில் இந்த சக்கரை பொங்கல் கோயிலில் கொடுத்தாவே கொஞ்சம் அப்படியே எந்துவாக போய் வாங்குவோம். ரொம்ப ஆசையாக போய் வாங்குவோம். கடைசியில் பார்த்தா அதில் கொஞ்சம் கூட ஸ்வீட்டாகவே இருக்காது. என்னடா இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே தீட்டிட்டு வச்சுட்டு கூட வந்துடுவோம் நிறைய வாட்டி. சக்கரை பொங்கல்னால் ஸ்வீட்டாக இருக்கணும், ஸ்வீட்டு பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது தான். பட் அந்த மாதிரிலாம் பண்ண ஞாபகம்லாம் இப்போ வருது. ஸோ லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டுக்கு என்ன பண்ணலாம், மதியானம் லன்ச் ஹெவி தான். ஸோ அதனாலே என்ன பண்ணலாம், ஒரு கப் ஆஃப் பாலும் 2 ப்ரெட் எடுத்துக்கிட்டு அதை நல்லா டோஸ்ட் பண்ணி நைட்டு டின்னரும் முடிச்சாச்சு. டிப் பண்ணி சாப்பிட்டுட்டு நல்லா டின்னரும் முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்க காலையில், மதியானம் அண்டு நைட்டுக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.